அமுனைவ சர்வதுர்கம் தரிதாஸ்தகிருதாஸ்தமத்திஷ்டத்வம் ஹரிரேவேத்யனபிரபன் இத்தியாதித்வாம் அவர்ணயத் சமுனிஹி. தன்னுடைய பந்துக்கள் எல்லாரையும் புண்ணியலோகத்துக்கு அழைச்சின்னு போய் காட்ட போகிறான். இவருடைய பெருமையை நீங்கள் நிறைய இன்னும் கேள்விப்பட போகிறேன். நேஷ்யதி நிஜ பந்துலோகம் அமலபதம். தன்னுடைய பந்துக்களுக்கெல்லாம் அமலமான புண்ணியஸ்தானத்தை காட்டி கொடுக்க போகிறாள். எத்தனையோ தைத்தியர்களுக்கெல்லாம் ஜெயிக்க போகிறான் இந்த குழந்தை. ஜெஷ்யதி பகுதர தைத்தியானு நேஷ்யதி நிஜ பந்துலோகமமலபுதம் பதம் ஸ்ரோஷ்யசி சுவிமல கீர்த்தீரஸ்யேதி பவத் விபூதிம் ரிஷிரூச்சே. பல நாராயணிய புஸ்தகங்களில் ஸ்ரோஷ்யத்தின்னு இருக்குது, ஸ்ரோஷ்யசின்னு இருக்கணும், மத்தியம புருஷம், செகண்ட் பர்சன். நந்தகோபுரை பார்த்து டேரெக்டாக கிருதாச்சாரியார் சொல்கிறாரோனோ, அதனால் 44வது தசகத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் அது. ஸ்ரோஷ்யசி சுவிமல கீர்த்தீரஸ்யேதி பவத் விபூதிம் ரிஷிரூச்சேகே. இப்படி பகவானுக்கு நாமகரணம் பண்ணி விட்டு கிருதாச்சாரியால் கிளம்பி போயிட்டாள். அதுக்கு மேல் தான் பகவானுடைய பிரதான லீலை நவநீத சௌரிய லீலையை ஒரு 3 ஸ்லோகங்கள் தான் சொல்லியிருக்கார் பாகவதத்தில். கோபஸ்திரிகள் தான் யசோத இடத்துல முறையிடக்கூடிய ரீதியில் இருக்குது. கிருஷ்ண லீலையை பேசாத மகான்களே கிடையாதுன்னு சொல்லணும். அத்தனை பெரியவாளும் பேசியிருக்கா. ஆழ்வார்கள் என்ன, ஆண்டாள் என்ன. கிருஷ்ண கர்ணாமிர்தம்னு ஒரு அற்புதமான கிரந்தம், 300 ஸ்லோகங்கள். லீலாசுகர்னு ஒரு பெரியவா பண்ணிருக்கா. ஒவ்வொரு ஸ்லோகமும் மனசுக்கு முன்னாடி அப்படியே கொண்டு வந்து மனக்கண்ணால் பார்க்கும்படியாக பகவானை எதிர்த்தாப்பில் கொண்டு நிறுத்தும். அந்த மாதிரி ஸ்லோகங்கள் அதில் சுவாமி தேசிகன் யாதவாபுதகத்தில், பட்டத்திரி நாராயணியத்தில், இன்னும் பல இடங்களில் பல பிரிவாக அவாளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபூதிக்கு தகுந்தாப்பில் பகவானுடைய லீலையை வர்ணிச்சிருக்க. குழந்தை தவிழலாம். தவிழ போது நந்தகோபனுடைய ஒரே சீர்மல்கும் செல்வத் திருச்சிறுமீர்காள்னு சொன்னேன். சீர்மல்கு மகாயப்பாடியோனோ நிறைய நவரத்னங்களை வச்சு அழைச்சிருக்காளாம் பூமியெல்லாம். அந்த குழந்தைய எப்போதும் கண்காணிக்கிறதுக்காக ஒரு தாத்திரி போட்டிருக்கா. தாத்திரினா இங்கிலீஷில் வெட் நர்ஸ்ன்னு சொல்லுவாள். இந்த குழந்தையும் பார்த்துப்ப, குழந்தைக்கு வச்சா அவளே பாலும் கொடுத்துருவாள். அந்த மாதிரி இருக்க உலகத்துக்கு முழுக்க தாத்திரியாக இருக்கக்கூடியவள் ஜெகத்தாத்ரி அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் முடிகிற கட்டத்தில் ஒரு நாமம் வருது அம்பாளுக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு எப்படியோ மனசு அங்கே போகிறது. விஸ்வமாதா ஜெகத்தாத்ரி அப்படின்னு நாமாக்கள்லாம் வருது. உலகத்தை முழுக்க அவதானே சஸ்டெயின் பண்ணுறா. ஷீ ப்ரொடெக்ட்ஸ், ஷீ நர்ச்சர்ஸ், ஷீ சஸ்டெயின்ஸ். எல்லாத்துக்கும் அவள் ஜெகத்தாத்ரின்னு பேர். அந்த மாதிரி ஒரு தாத்ரி நியமனம் பண்ணிருக்கா இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக. ரத்னங்களால் இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பூமியில் தவிழ்ந்து போகக்கூடிய குழந்தை அது தன்னுடைய பிரதிபிம்பம் தெரிகிறது பூமியில். அது வேற ஒரு குழந்தைன்னு நினச்சின்னு எனக்கு அந்த குழந்தை வேணும் விளையாடுறதுக்குன்னு கேட்குறான் நாம் கிருஷ்ணன். அப்போ அந்த குழந்தைய கொடுக்க முடியாது, அது பிரதிபிம்பம் தானே, எப்படி கொடுக்க முடியும்? அப்படி கிடைக்காதுன்னு சொன்ன உடனே அழறானாம். ரத்னஸ்தலே ஜானுச்சரகுமாரஹா சங்கிராந்தமாத்மீய முகாரவிந்தம் ஆதாது காமஹா தத் அதாபகேதாத் விலோக்கிய தாத்ரீவதனம் ருரோதா. இந்த சுவாமி தவிழாருங்கிற விஷயத்தை ஜானுச்சரகான, ஜானுன்னா முழங்காலும் உள்ளங்கையும் சேர்ந்து தானே தவிழறது. இதை பட்டத்தில் என்ன பண்ண, 2 பேரும் அண்ணா தம்பி 2 பேரும் பலராமனும் கிருஷ்ணனும் சேர்ந்து தவிழற மாதிரி ஐசபலமுராரே பாணிஜானு பிரச்சாரைஹி கிமபி பவனபாகம் பூஷயந்தௌ பவந்தௌ. பகவான் தவிழ்கிற போது காலில் போட்டு இருக்கக்கூடிய கொலுசு சலங்கன்னு சப்திக்கிறது. அந்த சப்தத்தை கேட்கணுங்கிறதுக்காகவே வேகமாக தவிழணும். சரித்த சரண கஞ்சௌ மஞ்சு மஞ்சீரசிஞ்சா ஸ்ரவண குதுக பாஜௌ சேரத்து சாரு வேகாத்து. ரொம்ப வேகமாக போனாலும் கவலையாக இருக்குது பார்க்குறவாளுக்கு, பெரியவாளுக்கு. ரொம்ப முள்ள போனாலும் கவலையாக இருக்குது. ரொம்ப அழகாக அனுபவிக்கக்கூடிய வேகத்தில் சஞ்சாரம் பண்ணல நீங்கள் 2 பேரும். சேரத்துக்கு சாரு வேகாத்து. ஒரு புன்சிரிப்பு. அப்போ தான் ஒரு பல்லோ 2 பல்ல வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மிருது மிருது விகசந்தௌ உன்மிஷத்தவந்தௌ
वदनपतितकेशौ दृश्यपादाब्जदेशौ भुजगलितकरान्तव्यागलकङ्कणाङ्कौ मतिमहरतमुच्चैः पश्यतां विश्वनृणाम् லேசான புன்சிரிப்பு. இப்படி சுருண்டு இருக்கக்கூடிய கேசம். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ரெண்டுலேயும் பகவான் காக்கபக்ஷதரன்னு பேர். அப்படி சுருண்டு இயற்கையாகவே சுருண்டு இருக்கக்கூடிய கேசம். பகவான் தவிழ்ந்து வரக்கூடிய வேகத்தில் அந்த கேசமானது பாதி நித்திய மறைக்க முடியாமல் முன்னாடி வந்து விழலாம். வதன பதித்த கேசவு திருஷ்யபாத அப்ஜதேசவு. ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரோ சமீப காலத்தில் ஆரம்பித்தா நினைக்க வேண்டாம், கிருஷ்ணன் தான் அவளுக்கும் ஆரம்பம். வதன பதித்த கேசவு. ஆனால் ஃபேஷனுக்கு போய் அதுக்காக பகவான் அண்ட வேண்டாம். இந்த ஃபேஷன் எல்லாத்தையும் கடந்து போகிறதுக்காக தான் அவனை அண்டணும். பகவான் எல்லாத்துலேயும் அவன் தான் அக்ரேசனாக வழிகாட்டியாக இருக்காங்கிறதுக்காக சொன்னேன். வதன பதித்த கேசவு திருஷ்யபாத அப்ஜதேசவு. சாதாரணமாக பகவானுடைய திருவடி தரிசனம் பண்ணோம்னா இந்த காலுடைய மேல் பாகத்தை தான் தரிசனம் பண்ண முடியும். எந்த கோவிலில் போய் பார்த்தேன்னாலும் சரி, பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய கோலத்தில் கூட பார்த்தேன்னா இந்த காலுடைய மேல் பாகம் தான் பார்க்க முடியும். உள்ளங்கால் சேவிக்கணும்னா தவிழ்கிற போது பின்னாடியிலேருந்து சேவிக்கலாம். பின்னாடி பகவான் பின்னாடி போகணும்னா உள்ளங்கால் தானே தெரிகிறதே தவிழ்கிற போது. அதான் திருஷ்யபாத அப்ஜதேசவு. ரத்னங்களால் நல்ல சொர்ணத்தால் ரத்னங்களால் ஆபரணங்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிருக்காள் கிருஷ்ணனுக்கு. இது புஜங்கிறது மேல்பாகம். ஃபோர் ஆம்னு சொல்கிறோமோ அந்த ஃபோர் ஆம் ஆஃப் தி ஃபோர் ஆம்டு காட் அப்படி வேணால் வச்சுக்கோ. இது ரெண்டு ஸ்பெல்லிங் வித்தியாசம், ஆனால் ஒரே ப்ரொனவுன்சியேஷனாக இருக்குது. ஃபோர் ஆம்னு சொல்லக்கூடிய புஜத்துலேருந்து அப்படி இதுக்கு இங்கே வந்து போட்டாக்க இதுக்கு அங்கதம்னு பேர். மேல் பாகத்தில் போடுவது அங்கதம் பேர், இங்கே போட்டால் கங்கணம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அந்த அங்கதமானது புஜகதித்த கராந்த வியாபகத் கங்கணாங்கம். அது மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த அங்கதம் அந்த கங்கணம் அப்படி நழுவி இந்த கை முட்டு வந்து விழுந்துருக்கான். புஜகதித்த கராந்த வியாபகத் கங்கணாங்கோ மதிமகரதமுச்சை பஷ்யதாம் விஸ்வநீணாம். பார்க்குறப்பா எல்லாருடைய மனசையும் கவர்ந்துட்டு இப்படி தவிழ்ந்தையே குருவாயிரப்பா தவிழ்கிற போது பின்னாடி கோபர்கள்லாம் ஓடி வர. அப்போ திரும்பி பார்க்குறார் சுவாமி. திரும்பி பார்த்தா அவள் வரான்னு தெரிஞ்ச உடனே வேகமாக ஓடுறார். கொஞ்சம் ஒரு 10 அடி வேகமாக தவிழ்ந்துட்டு நின்று திரும்பி வராடான்னு பார்த்துட்டு மறுபடியும் ஒரு 10 அடி அப்படி வேகமாக ஓடுறது, கொஞ்சம் முள்ள இருந்து பார்க்குறது. அந்த விருத்தமே இது 45ஆவது தசகம் நாராயணியத்தில் மாலினின்னு பேர். இந்த பொயட்டிக்கல் மீட்டருக்கு மாலினின்னு பேர். முதல்ல ஒரு 7 அக்ஷரம் கிடுகிடுகிடுன்னு எல்லாம் லகுவாக இருக்கும். லகுன்னா எல்லாம் குடிலாக இருக்கும். திரும்பி பார்க்குற அனுசரதி ஜனூகே. இது பாருங்க வேகமாக போகுது. அனுசரதி ஜனூகே. அப்புறம் கொஞ்சம் நிதானமாக கௌதுகவ்யாகுலாக்ஷே. திரும்பி பார்க்குறார். வலிதவதன பத்மம் பிருஷ்டதோ தத்த திருஷ்டி கிமிவன விததாதே கௌதுகம் வாசுதேவா. அனுசரதி ஜனூகே கௌதுகவ்யாகுலாக்ஷே. திரும்பி பார்க்குறாள். அவள் வரான்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் வேகமாக போகிறாளாம். கிமபி கிருத நிநாதம் வியாகசந்தௌ திரவந்தௌ வலிதவதன பத்மம் பிருஷ்டதோ தத்த திருஷ்டி கிமிவன விததாதே கௌதுகம் வாசுதேவா. இப்படி சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு குளிப்பாட்டி விடணும்னு ஆரம்பித்தாள் ஒரு நாளைக்கு யசோதை. தினம்தான் குளிப்பாட்டி விடுறா. ஒரு நாளைக்கு குளிப்பாட்டினதை கவிகள் அனுபவிச்சிருக்கிறத சொல்கிறேன். அந்த காலத்து கிரகம் மித்தம்னு ஒன்று இருக்கும், ஓப்பன் டு தி ஸ்கை. இப்போ ரியல் எஸ்டேட் ஆடில் பார்த்தீங்கன்னா வித் அட்ரியம்னு போட்டிருப்போம். அதுக்கு ஒன்றும் செலவே இருக்காது. ஏன்னா மேலே ரூஃப் போட வேண்டிய அவசியம் இல்லை, செவரு தேவையில்லை, ஓப்பனாக இருக்குது. அது போட்ட உடனே ஒரு 5 லட்சம் 10 லட்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆட் ஆகிடும். அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய காஸ்ட் ஆனது எக்ஸ்ட்ராவாக 10 லட்ச ரூபா ஏறி போயிடும். வித் அட்ரியம்னு போட்டிருப்போம். அது மித்தம்னு சொல்லுவாள். அந்த காலத்தில் மித்தம்னு சொல்லுவாள். யாருமே இல்லை. கதவு வாசலையும் கொல்லையும் சாத்திருக்கு. யசோதையும் கிருஷ்ணன் மாத்திரம்தான் இருக்கா. இந்த குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி வைக்கணும். அப்போ தான் ஒரு பல்லோ 2 பல்லோ முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. தனியாக பல் தேய்க்கிறதுக்காக ஒரு அவசரத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. குளிப்பாட்டுற போதே அந்த காலத்தில் தான்
சீனியர் ஜூனியர் பேபி சைஸ் டூத் ப்ரஷ் எல்லாம் கிடையாது. என்ன பண்ணால் மஞ்சள் தேய்ச்சி எதுதான் அந்த காலத்து கதையை தான். மஞ்சள் நல்லா தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுவோம். அவளுக்கு தனியாக காஸ்மெட்டிக்ஸ் ஒன்றும் தேவையில்லை. சரீரமும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஒரு நல்ல சௌமங்கல்யத்துடைய அடையாளமாகவும் இருக்கும் மஞ்சள் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணால். அது தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி என்ன எடுத்து சின்னதாக போயிடுத்து, ரொம்ப சின்னதாக போயிடுத்து, குட்டியாக போயிடுத்து அந்த மஞ்சள். இனிமேல் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணது கூட கையில் பிடிமானம் கிடைக்காது போல் இருக்குது. அந்த குஞ்சு மஞ்சளால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டூத் ப்ரஷ்ஷோட டங் கிளீனர்னு ஒன்று இருக்கும். முதல்லலாம் முன்னாடி தான் தனியாக வந்தது. இப்போ அதுலேயே ஒரு டூத் ப்ரஷ்லேயே பின்னாடி ஏதோ கொஞ்சம் ஷரஷரப்பாக இருக்குது பாருங்க, டங் கிளீன் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி டங் கிளீனர் தனியாக கிடையாது. இந்த குட்டி மஞ்சளால் நாக்கை தொடச்சி அதை சுத்தம் பண்ணுறாங்களாம். பல்லையும் தொடச்சி பல்லையும் தேய்ச்சி நாக்கை சுத்தி பண்ணுறாங்கிறது ஆழ்வாருடைய வாக்கு. நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் என் நம்பிக்கு. 21 பாசுரங்கள் பெரியாழ்வாருடைய பாசுரம். கேசத்துலேருந்து பாரம்பரியத்தை வர்ணிச்சிருக்கார், பகவானை வர்ணிச்சிருக்கார். அந்த மாதிரி பாசுரத்தில் ஒரு பாசுரம் சொல்கிறார், நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து. அம்மா போட்டுக்கணும், நாக்கை வழித்து அந்த எச்சலால் ஸ்நானம் பண்ணி வைக்கிறான்னு அர்த்தம் இல்லை. நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கு அப்படின்னு பின்னாடி நீராட்டக்கூடியது. அதுதான் திருமஞ்சனம்னு சொல்லுவா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். அந்த திருமஞ்சனம் எப்படி வந்ததுன்னு மகாபெரிவா சொல்லியிருக்கா. மெய்ன்னு சொன்னால் சரீரம், எது மெய் இல்லையோ அதுக்கு மெய்ன்னு பேர் வந்துடுச்சு. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் மெய்யாக இருக்கிறதுனால அந்த கண்டென்ஸுடைய ஒரு பேரானது கண்டெய்னருக்கும் பேர் வந்துடுச்சு. கண்டெய்னராக இருக்கக்கூடிய சரீரத்துக்கு மெயின் வந்துடுச்சு. நம்ம சரீரமாக இருந்தால் வெறும் மெய்ன்னு தான் சொல்லணும். பகவானுடைய சரீரம்னு திவ்ய சரீரம், அதனால திருமெய். அந்த திருமைக்கு செய்யக்கூடிய அஞ்சனம் தான் திருமஞ்சனம் அப்படின்னு வந்துடுத்து. இது பெரியவா கொடுத்துருக்கக்கூடிய வியாக்கியானம். திருமஞ்சனங்கிற பதம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு பெரியவா கொடுத்துருக்கக்கூடிய வியாக்கியானம். அந்த குழந்தைக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கணும். இதை என்ன பண்ணால் என்ன, இது மனசில் யோசனை பண்ணி பாருங்க, கல்பனை பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்கு குளிப்பாட்டுறதுங்கிறது ஒரு பெரிய கதை. அந்த காலத்தில் ஆற்றுல வயசான பாட்டிகள் எல்லா ஆற்றுலேயும் இருப்பாள். அந்த பாட்டி தான் குளிப்பாட்டி விடுவாள். பெற்ற தாயாரை கூட சீக்கிரமாக குளிப்பாட்டி விடுறதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை. ஏன்னா அந்த தாயாரே குழந்தை, அவளுக்கு ஒரு அந்த காலத்தில் தான் 17-18 வயசில் குழந்தை பிறந்துடும். இவளே டீனேஜராக இருக்கா, அவளுக்கு குழந்தை பிறந்து கொடுத்து அவளுக்கு என்ன தெரியும், அனுபவம் போகாது. வயசான பாட்டி, அவள் இது மாதிரி 3-4 தலைமுறை பார்த்துருக்கா. அவள் தான் குளிப்பாட்டி விடுவள். அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுறதுக்காக என்ன பண்ணிருக்கா, நல்லா எண்ணெய் நல்லா முக்குட்டாக காய்ச்சி உடம்பு முழுக்க நல்லா தேய்ச்சி விட்டுருக்கா. எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது கொஞ்சம் ஊறணும். எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் உடம்பு முழுக்க தேய்ச்சி விட்டுவிட்டு உடனே ஸ்நானம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஊறணும். உள்ள ஊறினப்புறம் 3 விஷயம் காயணும்னு சொல்லுவாள். வயறு காயணும், எண்ணெய் காயணும், ஜலம் காயணும். ஏன்னா வெந்நீர் தான், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மாத்திரம் வெந்நீர் தான் ஸ்நானம் பண்ணோம். வயறு காயணும். எம்டி ஸ்டமக்காக தான் வயறு நிறைய 10 இட்லி சாப்பிட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணக்கூடாது. வயறு நிறைய சாப்பிட்டுட்டு போய் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணக்கூடாது. ஸ்நானத்துக்கு அப்புறம் தான் பொதுவாகவே நித்திபடியே ஸ்நானத்துக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு ஸ்நானம் பண்ணக்கூடாது, ஸ்நானம் பண்ணிவிட்டு தான் சாப்பிட்ணும். ஸ்நானம் பண்ணிவிட்டு அவள் நித்தியகரமாக ஸ்நானம் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். இப்போ யாரெல்லாமும் வந்து சொல்கிறா, வாட்ஸ்அப்பில் ஏதோ ஓடின்னு இருக்குது, என் பேர் அடிபட்டுன்னு இருக்குது, பிராமண ஆளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இது பிரம்மஸ்ரீ சுந்தர்குமார் சொல்கிறாருன்னு போட்டிருக்கா. சுந்தர்குமார் சொல்லலை, அதான் விஷயம். சுந்தர்குமார் சொன்னது வாஸ்தவம் தான். சாஸ்திரத்தில் இருக்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஐ ஆம் நாட் தி ஒரிஜினேட்டர் ஆஃப் தட் ஐடியா. சாஸ்திரத்தில் சொன்னது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வேத மந்திரமும் பிரமாணம் காட்டிருக்கேன். சத்தியம் தொட்டேன்னு பரிசிஞ்சாமி, ருத்தந்துவா சத்தியம் பரிசிஞ்சாமின்னு 2 முறை தான் பரிசேச்சன் மந்திரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அது கடைசியில் என்ன ஆகிடுறது, நம்ம தடையில் அக்ஷதை வந்து விடுறது. சுந்தர்குமார் சொல்கிறார் அப்படின்னு சுந்தர்குமார் சொன்னேன். சாஸ்திரத்தில் சொல்கிறதுக்கு தான் நாம் இருக்கோமே தவிர, சுயமாக சொன்னால், இண்டிபெண்ட்டாக சொன்னால் சுந்தர்குமார் வேர்ட்ஸ் ஹேஸ் நோ வேல்யூ அட் ஆல். சாஸ்திரத்தில் இருக்கிறத சொல்கிற மட்டும்தான் சுந்தர்குமாருக்கு வேல்யூ. தனியாக இண்டிபெண்ட்டாக சொன்னால் அதுக்கு வேல்யூவே கிடையாது. இது மாதிரி ஸ்நானம் பண்ணிவிட்டு தான் சாப்பிட்ணும் நித்தியபடிக்க. அது வெந்நீர் காயணும், வெயிலும் காயணும். ரொம்ப சீக்கிரமாக காத்தால் 5 மணிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தீபாவளி அன்றைக்கி மாத்திரம்தான் காத்தால் 4 மணிக்கு. பாக்கி நாள்லாம் கொஞ்சம் வெயிலும் காயணும், ஜலம் காயணும், வயரும் கொஞ்சம் காயணும். குழந்தைக்கு உடம்பு முழுக்க நல்லா எண்ணெயை தேய்ச்சி முக்கூட்டாக காய்ச்சி தேய்ச்சி விட்டுருக்கா. இமேஜின் பண்ணி பாருங்க, கருகருன்னு திருமேனி, கொழுகொழுன்னு ஒரு ரூபம், அதுக்கு மேலே எண்ணெயை கேசத்துலேருந்து பாரம்பரியம் நல்லா தேய்ச்சி விட்டுருக்கா. இந்த குழந்தை வழுக்கி விடப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிருக்கா,
அந்த எண்ணெயெல்லாம் தன் மேலே வரப்படாது. அதனால் புடவையை வரிஞ்சு கட்டிண்டு இதெல்லாம் கல்பனை இப்படி பாருங்கள். மித்தத்தில் எப்போதுமே ஒரு 4-5 இன்ச்சுக்கு டிப்ரெஷன் இருக்குது, கீழே இறங்கியிருக்கு, ஃப்ளோர் லெவல்லேருந்து கீழே கொஞ்சம் இறங்கியிருக்கு. இதை பிடிச்சுன்னு விட்டா ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சுன்னு விட்டா, அதாவது டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியல் லெவல் பிளானிங் அப்படின்னு ஏதோ சொல்கிறாவா. ஜாகிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. அவன் டிசைன் பண்ண வீட்டில் எங்கேயாவது தடுக்கி விழாமல் இருக்கணும் நம்ம வீட்லேயே. ஏன்னா அது லெவல் வேறையாக இருக்குது. மித்தத்தை எப்போதுமே கொஞ்சம் கீழே இறங்கினாப்பு தான் இருக்கும். மித்தத்துக்கு வெளியில் அந்த உட்கார்ந்துன்னு இருக்கா, கால் ரெண்டையும் நீட்டின்னு இருக்கா யசோதை. இந்த நீட்டின கால் மேலே குழந்தைய போட்டுருக்கா. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக குழந்தைய உப்பிரிக்க போட்டிருக்கா. குழந்தை வழிக்கு விடாமல் இருக்கிறதுக்காக 2 காலையும் இப்படி கிராஸாக கத்திரிக்கோலாட்டமாக சிசர் கட்னு சொல்லுவாள், அந்த மாதிரி கத்திரிக்கோலாட்டமாக அமுக்கின்னு இருக்கா. இப்போ நினச்சி பாருங்கோ, இந்த யசோதையுடைய தொடையை பிடிச்சின்னு இருக்கான் குழந்தை. அம்மாவுடைய தொடைக்கும் பூமிக்கும் ஒரு 4-5 இன்ச்சு 6 இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்க போகுது. இந்த 6 இன்ச்சு உயரத்துலேருந்து கீழே விழுந்து நமக்கு அடிபட்டுடுமோன்னு கவலை சுவாமிக்கு. ஓப்பன் டு த ஸ்கையோன்னு அந்த மித்தம் மேலே ஆகாச மார்க்கமாக நாரதர் போயிட்டே இருந்தார். பார்த்தார், அம்மா யசோதே நீ என்ன பாக்கியம் பண்ணே, எத்தனை புஷ்பத்தை எடுத்து எத்தனை துளசி எடுத்து எத்தனை முறை எந்த பிரபுவுடைய சரணத்தில் போய் அர்ச்சனை பண்ணுன்னு தெரியலையே. இந்த பகவானுடைய திருவடிக ஒரே ஒரு க்ஷணம் பிடிச்சிக்க முடியுமான்னு யோகீஸ்வரர்கள், முனிவர்கள், தேவர்கள், சாதுக்கள், மகான்களெல்லாம் எத்தனையோ சாஸ்திரங்களை கரைச்சி குடித்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணி இவ்வளவுக்கும் லட்சியம் ஒரு க்ஷணகாலம் இந்த சரணத்தை பிடிச்சிக்க முடியுமான்னு ஏங்கின்னு இருக்கா. அந்த பிரபு ஒன்கால பிடிச்சுன்னு தொங்கின்னு இருக்கானே. வைகுண்டத்தில் கிடைக்காத பாக்கியம் இந்த யசோதையுடைய கோகுலத்தில் கிடைச்சிருச்சே. யஸ்யாங்கிரியுக்மமனு தேவவதா பிரபன்னாஹ கிருஷ்ணஸ்ரயேவ தவ பாதயுகம் பிரபன்னஹ கிம் வர்ணயாமி தவ பாக்யமஹோ யசோதே வைகுண்டலோபி பரமஹ விரஜகேஷ ஆஸ்தே. மூக்கில் விரல் வச்சு இப்படி சொன்னாலாம். இதெல்லாம் பாகவத ஸ்லோகம் இல்லை, பல இடங்கள்லேருந்து பெரியவா சொல்கிறது அப்படி சம்பிரதாயமாக வந்திருக்கக்கூடிய விஷயம். இதை கிருஷ்ணகர்நாமத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொன்னேன். பகவான் வராகாவதாரம் பண்ண பொழுது 7 சமுத்திரங்களில் இருக்கக்கூடிய ஜலமும் சேர்ந்து அந்த வராகமூர்த்தியுடைய ஒரு மயிர்கால கூட ரோமகூபத்தை கூட நினைக்க முடியலையா. அப்பேற்பட்ட பிரபுவுக்கு 2 உள்ளங்கையில் ஜலத்தை வச்சுட்டு ஸ்நானம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாலே யசோதே. யத்ரோமரந்திரி பரிபூர்த்தி விதோ அதக்ஷாஹ வாராகஜன்மனி பபூவுரமீ சமுத்ராஹ தம் நாமநாதமரவிந்ததிருஷம் யசோதா பாணித்வயாந்தரஜலைஹி ஸ்னபயாம் பபூவா. பாணித்வயாந்தரஜலைஹி ஸ்னபயாம் பபூவா. அப்படி ஸ்நானம் பண்ணி வச்சுட்டு குழந்தைக்கு உடனே கிடுகிடுன்னு தலையை தவிட்டி. இதெல்லாம் சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய தாயார்கள்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். சில அனுபவம் போடுற யாரும் பெரிய வாரத்தில் இல்லை. எங்கேயோ ஹவு டு பிரிங்கப் சில்ட்ரன் ஏதோ ஒரு புஸ்தகத்தை பக்கத்தில் வச்சுட்டு யூடியூப்பை ஏதோ வச்சுட்டு குழந்தைக்கு ஸ்நானம் பண்ணி வச்சா என்னாகும். அப்புறம் புஸ்தகத்தை பார்க்குறதா, ஃபோனை பார்க்குறதா, யூடியூப்பை பார்க்குறதா, குழந்தைய பார்க்குறதான்னு தெரியாது. தலையில் ஜலத்தை விட்டுட்டு அப்புறம் டவலை போய் தேடின்னு இருப்பாள். டவலெல்லாம் முன்னாடி ரெடியாக வச்சுக்கணும். பழைய காலத்து சாம்பிராணி போட்டு ரெடியாக வச்சுன்னு இருப்பாள். அந்த குழந்தைக்கு தலை தவிட்டி விடுறதுக்கு ஏன்னா சின்ன குழந்தையோனோ அது உடனே தலையை தவிட்டி விடலைன்னா நீர் கோத்துன்றும் தலையில். அப்புறம் நச்சு முச்சுன்னு தும்மின்னு இருக்கும். ஒரு 10 நாளைக்கு தும்மின்னு இருக்கும். கவலைப்படுவாள். நன்னா தலையெல்லாம் தவிட்டி இந்த குழந்தைக்கு அலங்காரம் பண்ணி எல்லாருக்கும் தாயார்களுக்கும் தகப்பனாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை தானே. 1 வயசு குழந்தைக்கு தெரியாது. நீங்கள் நினச்சி பாருங்கோ, அந்த குழந்தைக்கு தெரியுமா என்ன ட்ரெஸ்ஸு போட்டால், என்ன கலரில் போட்டிருக்கான்னு கூட தெரியாது. 1 வயசு 2 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? எங்கேயாவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிட தெரியும், அது வேணும்னா அழும், அவ்வளோதான் தெரியும். அதுக்கு என்ன தெரியும்? 1 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? நமக்கு ஒரு ஆசை, நம்ம ஆற்று குழந்தைய நல்லா ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணி 2 இடத்துக்கு கூட்டின்னு போகணும் அப்படின்னு பெற்றவர்களுக்கு ஆசை. அதனால் அந்த குழந்தைய நல்லா அலங்காரம் பண்ணி என்ன பண்ணிருக்கா, நீலமேக சாமளமாக இருக்கக்கூடிய திருமேனிக்கு கான்ட்ராஸ்டாக இடுப்பில் ஒரு வெண்பட்டு, அந்த வெண்பட்டுக்கு மேலே ஒரு நீரப்பட்டு பெல்ட் ஆட்டமாக அந்த பட்டு நழுவி விழாமல் இருக்கிறதுக்காக மிக்ஸ் அண்ட் மேட்ச்னு ஒன்று சொல்கிறாட. இது முதல்ல கண்டுபிடிச்சவ யாருன்னா யசோதை தான். கான்ட்ராஸ்டிங் கலரில் இருக்கக்கூடாது. இன்றைக்கும் பார்த்துட்டா இன்னி மட்டும் அது மாதிரி ஒரு வருஷன் இருக்கணும். ஒரு கலரில் அந்த புடவை இருந்து கொடுத்தோன்னா அதுக்கு பார்டர் வேறு ஒரு கலரில், அந்த தரப்பு வேறு ஒரு கலரில் இருக்குது. அப்படி ஒரு வெரைட்டி இருக்கணும். அது மாதிரி செல்ஃப் பார்டர்னு ஒன்று இருக்குது, இந்த மிக்ஸ் மேட்ச் 2 இருக்குது.
இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னாக்க நான் எங்கள் தாயார் காலத்துலேருந்து பார்த்துருக்கேன், எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேனே, அதனால் இதெல்லாம் போய் ஜெபிடி கடையெல்லாம் அலைஞ்சிருக்கேன் நிறைய. அது புடவைலாம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக நிறைய ஏறி இறங்கியிருக்கேன். அதனால் ராமாயண பாவத்தை மாத்திரம் பார்த்தா முடியாது, குடும்பத்தில் இருக்கிற போது இந்த விஷயங்களையும் அப்பப்போ கொஞ்சம் கவனிக்க முடியாது. அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் அந்த காம்பினேஷனை யார் கண்டுபிடிச்சாமல் யசோதை தான் கண்டுபிடிச்சிருக்கேன். வெண்பட்டு எடுத்து இடுப்பில் கட்டி அந்த வெண்பட்டுக்கு மேலே நீரைப்பட்டு பெல்டாட்டமாக போட்டு இந்த குழந்தைக்கு சுருண்டு இருக்கக்கூடிய கேசத்தை அழகாக அப்படி ஒரு கொண்டை போட்டு இந்த கொண்டையை சுற்றிக்கிற ஒரு வேணி. இந்த வேணிங்கிறது இட் இஸ் சம்திங் யூனிக் டு மகாராஷ்டிரா. நம்ம இங்கே வந்து ஒரு 4 முழம் நீங்கள் எப்போ நான் மாம்பழத்தில் தான் போய் பார்த்தோன்னா 4 முழம் 50 ரூபா விற்றுருக்கா. அதை பார்த்தோன்னா முழத்துக்கு ஒரு 2 பூ இருக்குமோ நம்ம தெரியாது. நான் நின்று பார்க்கலை, ஏன்னா நமக்கு இனிமேல் வேலை இல்லை. அங்கே புஷ்பம் வாங்கி நான் சுவாமிக்கு சாத்த வேண்டியது தான். அது ஆற்றுலேயே புஷ்பங்கள் நிறைய வந்து விடுறது. இந்த 4 முழ புஷ்பம் 50 ரூபான்னு விற்பாங்க. ஒரு வேணி 50 ரூபா விற்றா கூட 4 முழத்தில் இருக்கிறத விட அதிகமாக புஷ்பம். இவ்வளோ ஒரு ஷான் தான் இருக்கும் அந்த வேணி, அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும். ஒரு வேணி வச்சா தலை நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேணி அந்த கொண்டையை சுற்றி போட்டு நடுவில் ஒரே ஒரு மயில் பீடு இப்படி சுருக்கி விட்டுருக்கா. இதை பத்ராச்சல ராமதாசர் அனுபவித்தார் ஒரு கீர்த்தனை. அவருக்கு ராமர் தான் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் கூட ராமரை பற்றி பாடக்கூடிய கீர்த்தனை நடுவில் கிருஷ்ணனுடைய ரூபத்தை சொல்கிற போது மாணிக்ய கோட்டீர வாணீஷ வந்திய பாத வேணி நிபத்த பர்க நாராயண ஹரே கோவிந்த 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 கோபால நாராயண ஹரே வேணி நிபத்த பர்கா. அந்த மயில் பீரிய வாட் இஸ் ஹோல்டிங் இட் இன் பிளேஸ் அப்படின்னா கொண்டை. கொண்டை வாட் இஸ் ஹோல்டிங் த கொண்டை இன் பிளேஸ்னாக்க வேணி. அதான் வேணி நிபத்த பர்கா. அப்படி ஒரு மயில் பீரியை சொருகி கண்ணுக்கு மையிட்டு நெத்தியில் சாந்துட்டு அதே மாதிரி காதில் மகராகிருதியான குண்டலங்களை போட்டு கை கேசத்துலேருந்து பாரம்பரியத்தை எங்கெங்கெல்லாம் ஆபரணம் போட முடியுமோ கழுத்துக்கு நல்ல முக்தாகாரங்கள்லாம் போட்டு 10 விரலுக்கு 10 மோதிரம், கையில் இருக்கக்கூடிய கங்கணத்தோடு செயினால் அந்த மோதிரங்களை கனெக்ட் பண்ணி அப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணி இடுப்பில் பச்சைக்கல்லால் ஒரு இடுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டியானம் பச்சைக்கல். இது நான் சொல்ல நாராயண தீர்த்தர் ஹீர ரத்ன மணி கட்டிசூத்திரம்னு ஒரு கீர்த்தனை பாடுறார். ஹீரரத்ன கட்டிசூத்திரம், ஹீரரத்னங்கிறது தான் பச்சைக்கல்லால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டிசூத்திரங்கிறது இடுப்பில் இருக்கக்கூடிய அரஞானுக்கு அது மாதிரி பேர். அரைநாள்னு சொல்லலாம், அது ஒட்டியானம்னு சொல்லலாம். கொஞ்சம் பெரியவாடாக போயிட்டால் ஒட்டியானம்னு சொல்கிறோம், சின்ன குழந்தைக்கு போடுறது அரைநாள்னு சொல்கிறோம். அந்த அரைநாளில் பச்சைக்கல்லால் அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு. கேசத்துலேருந்து பாரம்பரியத்தை இப்படி அலங்காரம் பண்ணி என்ன பண்ணாலாம், கையில் ஒரு கொம்பையும் கோலையும் கொடுத்து ஒரு வேணுவையும் கொடுத்து அப்படி நெத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கையோட கண்ணுக்கு மையிட்டு இருக்கக்கூடிய கையோட திருஷ்டி பொட்டு ஒன்று வைப்பாள். திருஷ்டி பொட்டு ஒன்று வச்சு அந்த கன்னத்தில் சுவாமி கழுக்குன்னு சீச்சான்னா குழி விழுவும் அந்த கன்னத்தில். அந்த கன்னத்தில் ஒரு திருஷ்டி பொட்டை வச்சுட்டு ஒரு 4 அடி போய் தூரத்துலேருந்து குழந்தைய பார்த்துட்டு ஓடி வந்து உள்ளங்கையால் அந்த திருஷ்டி பொட்டை அழித்து தேய்ச்சாலாம். ஏன் தேய்ச்சாள்னா இந்த திருஷ்டி பொட்டை பார்த்தா இன்னும் அதிகமாக திருஷ்டி விழுதுற மாதிரி இருக்குது, திருஷ்டி பொட்டே திருஷ்டிக்கு காரணமாக போயிட்டான பொழுதும் அழிச்சாலே. அந்த கோலத்தில் மயில் பீரி சொருகப்பட்டிருக்கக்கூடிய கொண்டையோடு கூட கருத்து இருக்கக்கூடிய குழல் அழகோடு கூட விஷாலமான நேத்திரத்தோட விஷாலமான நெற்றித்தளத்தோடு கூட ஊர்த்த குண்டத்தோடு கூட மந்தகாசவசனத்தோட மகர குண்டலத்தோடு கூட கழுத்தில் இருக்கக்கூடிய முக்தாபரணங்களோடு கூட கையில் இருக்கக்கூடிய ரத்ன கங்கணங்களோடு கூட 10 விரலில் இருக்கக்கூடிய 10 மோதிரத்தோடு இடுப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டி நன்கு உடுத்திய பீடுக ஆடையோடு கூட நீலப்பட்டோடு கூட வேணோட கொம்போட கோலோட அப்படியே ஓடி வரக்கூடிய கிருஷ்ணாக கடைசி காலத்தில் எனக்கு தரிசனம் கொடுக்கணும். கிருஷ்ணா குருவாயூரப்பா கடைசி காலத்தில் தரிசனம் கொடுக்கணும். அதராகி தச்சாருவம்சநாளாக மகுடாதம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபாசந்து மம அந்திம பிரயாணேகே. இது சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம் கோபால வம்சதிங்கிற ஸ்தோத்திரத்தில் சொல்கிறேன். அது மகானுடைய வாக்குங்கிறது தெரியும். மமாந்திம பிரயாணி நாம் யார் சொன்னாலும் அந்த ஸ்லோகத்தை அப்படி தானே சொல்லியாகணும். அவா தனக்கு கடைசி காலம் வரும்போது கிருஷ்ணன் தரிசனம் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறபடியாக அந்த ஸ்லோகம் அது அமைஞ்சிருக்கு. இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணி விடுறாள் இந்த கிருஷ்ணனுக்கு.
சாதாரணமாக கிருஷ்ணனை போய் எழுப்பணும் விடுகாலத்தால். அந்த எழுப்பக்கூடிய அழகை பாருங்கோ. இது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம மாற்ற குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சில கிரகங்களில் பார்த்தீங்கன்னா காலங்காலத்தால் குருக்ஷேத்திரமாக இருக்கும், தர்மக்ஷேத்திரமாக இருக்காது. தர்மக்ஷேத்திரமாக இருக்கணும், குருக்ஷேத்திரமாக இருக்க வேண்டாம், தர்மக்ஷேத்திரமாக இருக்கட்டும். இது பாசிட்டிவிட்டி இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் ரொம்ப தேவை. குழந்தை பரீட்சை சின்ன குழந்தையாக இருக்கும்போது எப்போதுமே அப்பா அம்மாவுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய வயசு. அப்புறம் இன்னும் சில வருஷங்களுக்கு தான், அது கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடிய வயசு வந்துடும். அதுக்கு முன்னாடி சின்ன குழந்தையாக இருக்கும்போது அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். பரீட்சைக்கு கிளம்புறபோது இன்றைக்கி பேப்பர் ஈஸியாக இருக்குமாமா அப்படின்னு கேட்கும் குழந்தை. எத்தனை குடும்பத்தில் கேட்டிருக்கா, அம்மாவா பேப்பர் செட் பண்ணா? இல்லை. அந்த குழந்தைக்கு ஏதோ நம்பிக்கை, நன்னா எழுதிட்டு வா, நல்ல ஃபஸ்ட் மார்க்கை வா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பலாம். போனோம், நீ படித்த படிப்புக்கு பெரிய பூஜ்யம் தான் கிடைக்கும். எத்தனை தாயார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். தயவுசெய்து எந்த தாயாரும் இனிமேல் சொல்லாதுங்க. ஏன்னா வாஸ்தவத்தில் நேர்த்தி மட்டும் இன்றைக்கி பரீட்சை நேர்த்தி மட்டும் புஸ்தகத்துக்கே திருப்பி பார்க்குற பையன் தெரியறது, ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் சொல்கிறாங்கிறதும் தெரியறது. ஆனால் நம்ம 32 பல்ல எந்த பல்லு நச்சு பல்லாக இருக்குன்னு தெரியாது. ஃப்ரஸ்ட்ரேஷனில் சொல்லி பூஜ்யமாக போயிடுத்து அந்த குழந்தை டீட்டெயின் டிஸ்பைட் தி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏதோ டீட்டெயின் பண்ணிவிட்டால் அடுத்த கிளாஸுக்கு ப்ரமோட் பண்ணலன்னா ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராவாக ஃபீஸ் நாம் தானே கட்டி ஆகணும். குழந்தையாக கட்ட போகிறது நம்ம ஆத்து குழந்தை பாஸ் பண்ணலைன்னா நமக்கு தானே சொசைட்டியில் ஒரு லாஸ் ஆஃப் ஃபேஸும் நமக்கு தானே இருக்குது, பேரண்ட்ஸுக்கு தானே இருக்குது. அதனால் நன்னா ஃபஸ்ட்டில் பாஸ் பண்ணுவேன்னு சொல்லி அனுப்பேன். நீ உன் வாக்கு பதிக்கக்கூடிய முகூர்த்தமாக இருந்தால் அந்த குழந்தை ஃபஸ்ட்டு வாங்கி விட்டா உனக்கே ஆச்சரியமாக இருக்கலாம், அந்த டீச்சருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், அந்த குழந்தைக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின குழந்தையே இல்லை, தவறி போய் ராங் மார்க்கிங்னு சொன்னால் கூட பரவாயில்லை, ஏதோ ஃபஸ்ட் மார்க்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்காவது அப்புறமா ரிவைஸ் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட் மார்க் இல்லை, செகண்ட் மார்க் ஏதோ ஒன்று. மொத்தத்தில் நன்னா பிரதம ஸ்ரேணி. இன்றைக்கி ஒருத்தட்டு பேசியிருந்தேன் மத்தியானத்தில். அவர் 2 பிள்ளைகளையும் வேதாந்தனத்தில் விட்டுருக்கார். நான் 2-3 மாதம் முன்னாடி அவள் கிரகத்தில் சப்தாகம் பண்ணிட்டு இருக்கிற போது அந்த பையன் அப்போ தான் பரீட்சைக்கு போயிருந்தான், வேறு பரீட்சைக்கு. அப்புறம் நடுவில் பேச முடியல, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். பரீட்சை நல்ல மார்க் வாங்கி பிரதம ஸ்ரேணியில் பாஸ் பண்ணிவிட்டான். அது பிள்ளைகளுடைய எஃபெக்ட் அப்பாட்ட தெரியாது வரும். சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறேன், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிவிட்டாங்கிறத பிரதம ஸ்ரேணியில் பாஸ் பண்ணிவிட்டான். ரொம்ப சந்தோஷம். வேதத்தில் போய் பிரதம ஸ்ரேணியில் பாஸ் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியதுதான். எதுலேயுமே பிரதம ஸ்ரேணியில் பாஸ் பண்ணால் சந்தோஷப்பட வேண்டியதுதான். வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு குழந்தை இப்படி பண்ணிவிட்டா நமக்கு இன்னும் 2 பங்கு அதிகமான சந்தோஷம். இந்த பாசிட்டிவிட்டிங்கிறது எப்போதும் இருக்கணும். காலத்தால் குழந்தைகளை எழுதும்போது கோச்சிண்டே நமக்கு 1000 ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கலாம் லைஃப்பில். ஆஸ் அடல்ட்ஸ் we must develop the maturity to handle those frustrations on our own without taking it out on anybody else, let alone children. You should not take out your frustrations on anybody else. You must be able to manage your frustrations, manage your anger yourself, manage your emotions yourself. இது ரொம்ப முக்கியம். அடல்ட் லைஃபுக்கு இது ரொம்ப முக்கியம். சின்ன குழந்தைகளுக்கு மேனேஜ் பண்ண தெரியாது. நம்ம 40 வயசு ஆகியும் தெரியல, 60 வயசு ஆகியும் தெரியலேன்னு சொன்னாக்க we have not learned anything from life அப்படின்னு அர்த்தம். அந்த குழந்தைகள்கிட்ட போய் ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டி காத்தால் எது லேட் ஆகிடுது, இந்த அம்மாவுக்கு லேட்டு, அன்றைக்கி நான் ஆஃபீஸில் ஏதோ முக்கியமாக 2 பேரும் வேலையாக இருக்கா, ஆஃபீஸில் முக்கியமாக மீட்டிங் இருக்குது, கீழே குழந்தை எழுந்திருக்கதே லேட்டாக இருக்குது, ஸ்கூலுக்கு அனுப்பணும், தான் ஆஃபீஸுக்கு போகணும், சமைக்கணும், எல்லாம் இருக்குது. மல்டி டாஸ்கிங் பண்ணுறது சிரமமாக இருக்குது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எங்கேயோ குழந்தைகிட்ட வந்து காட்டுறது. காற்றால் எழுந்திருக்கும்போது சாந்தமாக அழகாக எழுப்பினாக்க எழுந்திருக்கணும்னு தோணணும் குழந்தைக்கு. அந்த மாதிரி யசோதை பாருங்க சொல்லலாம், யசோதே வாஸ் நாட் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு யாராவது சொல்லலாம். யசோதே வாஸ் நாட் அ கேரியர் உமன் அப்படின்னு சொல்லலாம். இருந்துட்டு போட்டோமே, அவளுக்கு வேறு நமக்கு இல்லாத சிரமங்கள்னா அவளுக்கு 1000 பசுக்களை மேய்ச்சாங்கணும். நீ 2 குழந்தைகள்லாம் வைக்க வேண்டியிருக்கு. அவள் 1000 பசுக்கள் ப்ளஸ் குழந்தைகள் எல்லாத்தையும் பெரிய ஒரு எஸ்டேட்டுக்கு அவள் சக்கரவர்த்தி ஆட்டமாக தான் இருந்தாள் யசோதை. அதனால் நிறைய கண்ணுக்குட்டிகள், நிறைய மாடுகள், இது எல்லாத்தையும் கட்டி மேய்ச்சாகணும். அந்த சிரமங்கள்லாம் இருக்குது அவளுக்கு. மொத்தத்தில் காத்தால் எழுப்புற போது ரொம்ப அப்படி கொஞ்சிருந்து அந்த குழந்தை எழுப்புற மாதிரி வத்ஸஜாக்ரிகி விபாதமாகதம் ஜீவகிருஷ்ண சரதாம் சதம் சதம் இத்யுதீர்க சுச்சிரம் யசோதயா திருஷ்யமான வதனோ பஜாமகே. குழந்தை எழுந்து நீ 100 வருஷம் நன்னா சௌக்கியமாக இருக்கணும். வத்ஸஜாக்ரி விபாதமாகதம் ஜீவகிருஷ்ண சரதாம் சதம் சதம். ஆதி கண்ணை திறந்துருக்கான் சுவாமி.
எழுந்திருக்கணும்னு தோணுறது, டக்குன்னு எழுந்திருக்கலையாம். ஏன் எழுந்திருக்கலைன்னா, அம்மா கூப்பிடுறது ரொம்ப அழகாக இருக்குது, உடனே எழுந்துவிட்டா மறுபடியும் கூப்பிட மாட்டா, மறுபடியும் அம்மா கூப்பிட்றத கேட்கணும்னு ஆசைப்பட்டு பாதி எழுந்திருந்து பாதி கண்ணை மூடிண்டு பாதி கண்ணை திறந்து இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனை நாங்கள்லாம் பஜிக்கிறோம். இத்யுதீர்ய சுச்சிரும் யசோதயா திருஷ்யமான வதனம் பஜாமகே. அப்படி முள்ள காத்தால் எழுப்புவள். சில சமயத்தில் தானாகவே எழுந்துருவர். ராத்திரி தூங்க வைக்கிறார். தூங்க வைக்கிற போது கதை சொல்லணும். தூங்கிறதுக்குன்னு பெட் டைம் ஸ்டோரிஸ்னு வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்துடுத்து. தூங்க வைக்கிறதுக்காக கதை சொல்கிறது. அந்த காலத்துலேருந்து இன்னி மட்டும் தூங்கிறதுக்குன்னு ஒரு கதை. ராமாயணம் கேட்டால் தூக்கம் வரும்னு சொல்லுவாள். ராமாயணம் கேட்டால் தூக்கம் வருங்கிறதுக்கு அர்த்தம் வேறு. ராமாயணம் கேட்டால் உன்னை தூக்கி விட்டுடும், ஒசத்தி விட்டுடுங்கிறது தான் அர்த்தமே தவிர நீ கொரட்டை விடுவேன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் ராமாயணம் கேட்டால் தூக்கம் வரும்னு அந்த காலத்துலேருந்து ஏதோ ஒரு ஐதிக்கியம் ஒன்று வந்திருக்கு. இந்த கிருஷ்ணனை தொட்டிலில் போட்டு அவனுக்கு தாலாட்டு பாடுறா யசோதாதேவி. தொட்டில்னா 24 கேரட் பியூர் தங்கம், அதில் நவரத்னங்கள்லாம் வச்சு அழைச்சிருக்கு. இது மேட் இன் USA இல்லை, மேட் இன் UK இல்லை, மேட் இன் யூரோப் இல்லை, இது மேட் இன் பிரம்மலோகம். சத்தியலோகத்திலேருந்து லிமிட்டெட் எடிஷன் இல்லை, யூனிக் எடிஷன், ஒரே ஒன்று, ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட், த ஒன்லி ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். பிரம்மா ஸ்பெஷலாக கிருஷ்ணனுக்குன்னு பண்ணி அனுப்பிச்சிருக்கார். மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்ன செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுத்தான் மணிக்குரணனே தாலேலோ வையமணந்தானே தாலேலோ. இப்படி தங்க தொட்டில் போட்டு தாலாட்டு பாடுறாள். ஐஸ்வர்யாக மாறினார் ஆழ்வார் ஒரு க்ஷணகாலம். இல்லைன்னா இப்படி ஒரு பாசுரத்தை பாடி இருக்க முடியுமா? அப்படி தூங்க மாட்டேங்கன்னா அவனுக்கு கதை சொல்லுமா? தூங்குறேன். ராமோ நாம பபூபஹும் ததபலா சீதேதிஹும் தௌ பிதுர்வாச்சா பஞ்சவட்டி தட்டே. இது இப்படி சொன்னால் ரசிக்காது இந்த ஸ்லோகம். இந்த ஹுங்கிற வார்த்தை நீங்கள் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா அர்த்தம் கிடைக்கிறது கஷ்டம். அது அனுபவத்தை அப்படியே ஸ்லோகமாக போட்டுவிட்டார் லீலா சுகாச்சாரியர். இது கிருஷ்ணகர நாமத்தை ஸ்லோகம். ராமோ நாம பபூவ. ராமன் ராமன் ஒரு ராஜா இருந்தார்ப்பா அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பித்தார். சுவாமி ரொம்ப ரசிகர். சும்மா கதை சொல்கிறது பேசாமல் அப்படியே சிலையாட்டமாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அனுபவிக்கணும், கேட்குறவாளும் அனுபவிக்கணும், சொல்கிறவாளும் அனுபவிக்கணும். தேர் மஸ்ட் பி ரெப்போ பிட்வீன் த லிசனர் அண்ட் த ஸ்பீக்கர். சுவாமி தலையாட்டின்ட்டு அப்படியாமா எனக்கு தெரிஞ்ச கதை அப்படி இந்த ஊங்கிறத உம்முன்னு போட்டுவிட்டார். ராமோ நாம பபுவ ததபலா சீதேதி. அந்த ராமனுக்கு ஒரு ராணி இருந்தா, சீதேன்னு பேர். தெரிஞ்ச கதை சொல்லுங்க. தௌ பிதுர்வாச்சா பஞ்சவட்டி தட்டே விகரதா. அவள் 2 பேரும் அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு பஞ்சவட்டியில் சஞ்சாரம் பண்ணி இருக்கிறபோது ராமா ஹர ராவணா. அந்த சீதையை தூக்கின்னு போயிருக்கான். ராவணன்னு ஒரு துஷ்டம் தூக்கின்னு போயிட்டான். குழந்தை கதை சொல்கிறபோது அப்புறம் சங்கரமாக தான். அப்படி குழந்தைக்கு சொல்கிறபோது 100 நாளாக ராமாயணம் சொல்லிருக்க முடியும். ஒரு 100 செகண்டில் தான் சொல்கிறோம் அந்த ராமாயணத்தை. அப்போ கேட்டுட்டே இருக்கும். நித்ரார்த்தம் ஜனனி கதாம் இதி ஹரேஹே ஹுங்காரத ஸ்ருண்வதா சௌமித்ரே கொதனுர்தனுர்தனுரிதி வியக்ராகிரப் பந்துனஹ. ஒரு க்ஷணகாலம் நாம் கிருஷ்ணாவதாரம் பண்ணி தொட்டில் படுத்துன்னு இருக்கோம். அம்மா நமக்காக தூக்கம் வர்றதுக்காக அதை சொல்லியிருக்கா. இதெல்லாம் மறந்து போயிடுத்து. ராமாவதாரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பாவம் ஏற்பட்டு பக்கத்தில் லக்ஷ்மணன் இருக்கிறதா நினைச்சுட்டு சௌமித்ரே லக்ஷ்மணா எங்கடா என் கோதனோ கொண்டு வா என் வில்ல அப்படின்னு கர்ஜிச்சாலும். ராவணன் திருடு போயிட்டான்னு கேட்ட உடனே சௌமித்ரே தனுர்தனுரிதி வியக்ராகிரப் பந்துனஹ. எங்கள் பெரியவா தீட்சர் பாகவதம் சொல்லிட்டு இருக்கா ஒரு இடத்துல. எனக்கு கேள்விப்பட்டது தான். எனக்கு நிறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கேட்டுன்னு இருக்காள். சொசைட்டியில் பெரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவாள்லாம் ரெகுலராக வந்து கேட்டுருக்கா. அந்த ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவரும் உட்காந்து கேட்டுருக்கா. இந்த ஸ்லோகத்தை சொன்னா அவள் சொன்னால் கேட்கணுமா ரொம்ப பாவத்தோடு சொன்னால்.
திடீர்னு நம்ம உபன்யாசம் நடுவில் உட்காந்துருக்கோம். ஐ ஹவ் கம் இன் மை பர்சனல் கெப்பாசிட்டி எல்லாம் மறந்து போயிட்டு வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு கான்ஸ்டபிள் நம்பர் 402 அவனை அரெஸ்ட் பண்ணுறான்னு உத்தரவு போட்டுறான். பாதியில் உபன்யாசம் நடுவில் எழுந்து அவர் மாட்டில் ஆக்கிய போடுற சௌமித்ரே குவதனுர் தனுரிதி வெக்ராகிர பாந்துனகா. அப்படி ராமாயணத்தை கேட்டுட்டே தூங்குறார். தூங்குற போது சொப்னத்தில்